ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஆர்கானிக்காக மஞ்சள் தூள் தயாரிக்கிறது அப்படின்னு பார்ப்போமா. எந்த கெமிக்கலும் இல்லாமல், வேறு எந்த கலப்படமும் இல்லாமல் நம்மளாலே வீட்டில் ஈஸியாக இந்த மஞ்சள் தூளை தயார் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு தேவை இந்த மஞ்சள் கிழங்கு. இது எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, பொங்கல் டைமில் இந்த ஆர்கானிக் ஸ்டோரில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த மஞ்சள் செடி விற்பாங்க. அப்போ நீங்கள் அதை வாங்கி அந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து மாடியில் நட்டு வச்சுடுங்க. நட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அது நல்லா பிடிச்சிட்டு பக்கத்தில் நிறைய அந்த வாழை மரம் மாதிரி அது செடி வர ஆரம்பிக்கும். ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த செடியோட இலைகள் அப்படியே காஞ்சி போக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர்றப்ப நீங்கள் நல்லா கொஞ்சம் மண்ணில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மெதுவாக அப்படி கொத்தி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கும். நீங்கள் பொங்கல் டைமில் நார்மலாக கிடைக்கிற கடைகளில் கிடைக்கிற மஞ்சளை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்காது. அது நீங்கள் ஆர்கானிக் மஞ்சள் இது செடி வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி அதை பிரித்து எடுத்துகிட்டு நல்லா மண் போக இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் வெயிலில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயில் படுற இடமா, கொஞ்சம் லைட்டாக படுற இடமா வைங்க. ரொம்ப ஓவர் வெயிலில் வச்சிங்கன்னா என்னாகும் அப்படின்னா இந்த மஞ்சளோட கலர் போயிடும். கலர் ரொம்ப டல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வச்சு எடுத்துருங்க. நீங்கள் சீவுறப்ப நம்ம சிப்ஸு சீவுவோம் பார்த்தீங்களா, அந்த கட்டை அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மெல்லிசான சீவல் கிடைக்கும். ஈஸியாக அது காயவும் காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சீவல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அதை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பொடி கிடைக்கும். ஸோ இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட முகத்துக்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் நம்ம வாங்குகிற மஞ்சளில் யூஸ்வலாக மெட்டனில் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் சேர்ப்பாங்க. அப்புறம் லெட் குரோமேட் சேர்ப்பாங்க அந்த மஞ்சள் கலருக்காக. அப்புறமா இந்த நிறைய தூள் வரணும் அப்படிங்கிறதுக்காக சாக் பொடி சேர்ப்பாங்க. மூணுமே உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அந்த மெட்டனில் எல்லோவும் சரி, அந்த லெட் குரோமேட்டும் சரி நமக்கு கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. கேன்சர் மட்டும் இல்லை, கிட்னி டிசீஸ்லேருந்து நிறைய உடல்நல பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியது. சுத்தமான சுகாதாரமான முறையில் ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம வீட்டில் பண்ணலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இஞ்சிக்கெல்லாம் தோல் சீவுற மாதிரி நல்லா இந்த மேல் தோலை இப்படி சீவி எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தமாக இருக்காது, இஞ்சி அளவுக்கு கூட தோல் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துட்டு இந்த சிப்ஸ் கட்டரில் இப்படி சீவணும் அப்படின்னா நல்ல மெல்லிசான பீஸாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப சீக்கிரம் ஆறிடுங்க. ஒரே நாளில் இது காஞ்சி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம மெல்லிஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம செய்துக்கலாம். இப்போ நம்ம காய வச்ச மஞ்சள் பீசஸ் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரே தடவையில் அரைப்படாது. ஒரு 2-3 தடவை நல்லா அரைச்சி ஒரு இது வச்சு சலடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்திங்கன்னா மாவாக கிடைக்கும். இது எனக்கு கொஞ்சம் கூட குவான்டிட்டி கிடச்சதுனால நான் மிஷினில் கொடுத்து திரித்தேன். ஸோ இது வாங்குகிற பொடி மாதிரியே கிடச்சிது எனக்கு. நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் இது வேலை தாங்க. இதை கொஞ்சம் அடிச்சு திருப்பி பண்ண வேண்டியிருக்கும். இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துடுங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.